அன்பு தோழர்களே எல்லாருக்கும் வணக்கம். நைட்டு ஒரு 12 மணிக்கு தான் படுத்தேன். காலையில் ஆனால் கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். 6 மணிக்கு தூக்கம் கலைஞ்சிருச்சு. ஆனாலும் உடம்புல இருக்க வலி குறைய மாட்டேங்குது. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நைட்டு சீக்கிரம் தூங்கணும்ட்டு முடிய மாட்டுது. என்னதான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சாலும் நைட்டு கரெக்டான நேரத்துக்கு படுத்தா தான் நம்ம பாடி ரெக்கவரி ஆகும். அப்புறம் நீங்களே ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கீங்கன்னா உங்களோட ஸ்லீப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஆனால் இப்போலாம் பார்த்தா ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிருச்சு. ஆனால் டயட்டையும் ஸ்லீப்பையும் மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய ப்ரெஷர் ஆயிடுச்சு. புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிக்கிறதுக்கு கரெக்டாக 11:30 ஆயிடுது. அதுக்கப்புறம் மனசை கட்டுப்படுத்த முடியாமல் 11:30 வரை செல்ல நோண்டுறேன். அதுக்கப்புறம் கண்ணை மூடி தூங்கினா 12 மணி ஆயிடுது. கொஞ்ச நேரம் அப்படியே பேச்சை நிப்பாட்டிட்டு வீடியோக்குள்ளே வந்துருவோம். ஏன்னா வீடியோ முடிஞ்சிடும், நம்ம அங்கே பேசிக்கிட்டே போனோம். அப்புறம் என்னோட அருமை தோழர் லேட்டாக வருவேன் ஜிம்முக்கு அப்படின்னு சொன்ன காரணத்தினால் பஸ் ஏறி ஜிம்முக்கு நேராக வந்துட்டேன். அப்புறம் ஜிம்மில் இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட்னு பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் பைசெப்ஸ் தான். அப்புறம் நம்ம ஒர்க் அவுட் ஸ்கெடியூல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாள் ஒரு மசில் ட்ரெயின் பண்ணுறோம். அப்புறம் நம்ம எல்லா ஒர்க் அவுட்டையுமே 3x15 செட்டுன்னு தான் போட்டேன்னு. எந்தவித டயட்டும் ஃபாலோ பண்ணாமல் 55 நாள் ஜிம்மில் ட்ரெயின் பண்ணி பாடியில் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்க போகிறோம். அதில் 4வது நாள் மக்களை இன்னைக்கு. அப்புறம் நான் இந்த வருஷம் நியூ இயர் ரிசல்யூஷன் என்ன எடுத்திருக்கேன், மண்டை கோளாறு பிடிச்சி அப்பப்போ தேவையில்லாமல் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். அப்புறம் நாளையும் சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன் மக்களே. மிச்சத்தை நாளைக்கு பார்ப்போம். டாட்டா, பை.